அந்த தொலைக்காட்சியில் 2 வருடம் நீங்கள் பணியாற்றிய போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அவங்களால 2 வருடமும் தொடர முடியுதா? புல்லட்டின்ஸோட எண்ணிக்கையை பொறுத்து தான் நமக்கு வருமானம் வரும். ஓ! எத்தனை புல்லட்டின்ஸ் கொடுக்க போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் மாதந்தோறும் ஒரு 5000மோ 10,000மா 15,000மா. ப்ரைம் டைம் நியூஸை வந்து ரொம்ப நாள் படித்த சீனியர் ஆங்கர்ஸ் தான் படிப்பாங்க. கொஞ்சம் ஃபெமிலியரான ஆங்கர்ஸ் தான் அப்போ படிப்பாங்க. அவங்களுக்கு என்னை விட 3 மடங்கு 4 மடங்கு தொகை அதிகம். எனக்கு வந்து நான் அப்போ தான் பிகினருங்கிறதுனால என்னுடைய ஊதியம் வந்து ரொம்ப குறைவு. அப்போ நான் வந்து ரூ. 300 வாங்கினேன் ஒரு புல்லட்டின் வாசிக்கிறதுக்கு. அப்போ நான் 30 புல்லட்டின்காவது குறைந்தபட்சம் அப்படி படித்தா தான் 33 புல்லட்டின்கிட்டாவது படித்தா தான் எனக்கு வந்து ஒரு 10,000 எனக்கு வந்து வருமானம் வரும். ரூ. 2,000 2,500 ரூம் ரெண்ட் கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு, பெட்ரோலுக்கு, கோட்டு, டை, ஷர்ட்டு, இது எல்லா விஷயத்தையும் நான் இதுக்குள்ளே இது பண்ணேன். அப்போ அந்த புல்லட்டின்ஸு கூடுறது குறையிறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சீனியர்ஸோடு போட்டி போட்டு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. எப்போதுமே ஒரு சேனல் வந்து ஒரு சீனியர் முகத்தை வச்சுக்கிறதுங்கிறதையும் ஒரு ஃபெமிலியரான முகத்தை வச்சுக்கிறதை தான் பண்ணுவாங்க. அந்த சமயம் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தது. ஆனால் அவங்களோட போட்டி போட்டு நேர்த்தியாக வாசித்து என்னுடைய தரத்தை அவங்க தரத்துக்கு இணையாக உயர்த்தி என்னுடைய சம்பளத்தை 400 ஆக்கினேன். அப்புறமா 500 ஆக்கினேன். இப்படி தான் படிப்படியாக தான் 100 தான் ஒரு புல்லட்டினுக்கு உயர்த்த முடிஞ்சுது. அப்படி உயர்த்தி போகும்போது 20 புல்லட்டின் அது குறைஞ்சிரும். நான் இங்கே புல்லட்டினுக்கு 500 ஆக்குனேன்னா அந்த புல்லட்டின் 20 புல்லட்டினாக குறைஞ்சிரும். ஆக மொத்தம் அந்த 10,000 அப்படின்ற மாதிரி தான் வந்துடும். அதிலிருந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றங்கமாக இருந்துச்சு, உயர்வு இருந்துச்சு.